வணக்கம் தோழர்களே. பின்னங்கால் பெடரில் அடிக்க துண்டக்கானா துணியக்கானான்னு தெரிச்சு ஓடி இருக்காரு சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர். வழக்கமா நடக்கிறதுதான். போன வேகத்துல ஒரு ட்விட்டர்ல போஸ்ட போட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துல அதை அழிச்சு போட்டுட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. தேவையா இதெல்லாம்? பொறுப்புக்கு ஏத்த மாதிரி தகுதியா நடந்துக்கணும்ல. ஆளுநர் பொறுப்புக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்ல இல்லையா? ஆனா தொடர்ந்து ஆளுநர் இது மாதிரி ஏடா கூடமா செஞ்சு எக்கு தப்பா சிக்கி சீரழியறதே பொழப்பா வச்சிருக்கிறாரு. இங்க என்ன நடந்துச்சு? 2022 நீங்க பாத்தீங்கன்னா ஆளுநர் ஒழுங்கா வந்தாரு, சட்டப்பேரவையில அரசு கொடுக்கிற அந்த அறிக்கையை வாச்சிட்டு அதை விளக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பிரச்சனை இல்ல. 2023 வந்தாரு, அதுல பல சொற்களை புடிச்சு கட் பண்ணிட்டு அவரா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுல சமூக நீதின்ற சொல்ல தூக்குனாரு. அதே மாதிரி சமத்துவம், மத ஒற்றுமை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர், காமராஜர், பெண் விடுதலை, இது மாதிரியான சொற்களை எல்லாம் கட் பண்ணிட்டு அவரா ஒண்ணு வாசிச்சார். அடுத்த 10வது நிமிஷத்துல வேலையை முடிச்சு விட்டாங்க நம்மாளுங்க. என்ன? விதி எண் 17 திருத்தி இங்கே அரசு கொடுக்கிற அந்த உரையை வாசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அச்சடிக்கப்பட்ட உரை மட்டும்தான் இந்த அவை குறிப்பில் இருக்கும். வெட்டி ஒட்டி உங்க இஷ்டத்துக்கு பேசுற உரையெல்லாம் அவை குறிப்புல இருக்காது அப்படின்னு ஒரு அதிரடியான மாற்றத்தை செஞ்சு அவர் வெட்டி ஒட்டி வாசிச்ச உரைய மொத்தமா தூக்கிட்டு அரசு கொடுத்த உரையை மட்டுமே அதுல வச்சுக்கிட்டாங்க. இதுல பெரிய அசிங்கப்பட்டாரு நம்ம ஜி. சரி, அடுத்த வருஷம் என்ன பண்ணாரு 2024 அப்படின்னா வந்த வேகத்துல வெளியே ஓடினாரு. என்ன சொன்னாரு? நீங்க தமிழ்தாய் வாழ்த்தை மட்டும் பாடுறீங்க, நாட்டுப்பண் அதாவது தேசிய கீதத்தை பாடல, நீங்க தேசிய கீதத்தை அவமரியாதை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க ஓடினாரு. இவர் தான் 2023 தேசிய கீதம் பாடிட்டு இருக்கும் போதே பாதியில இருந்துச்சு ஓடினவர். இவர் தான் தேசிய கீதத்தை சட்டப்பேரவையில அவமதிச்சவரு. ஆனா போன வருஷம் என்ன சொல்றாரு? நாம தேசிய கீதத்தை அவமரியாதை பண்ணிட்டோமா. என்ன சொல்ல வர்றாருன்னா, எடுத்தோடனே நீங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடுறீங்க, நீங்க தேசிய கீதம் தானே போட்டிருக்கணும் அப்படின்றார். நாம என்ன சொல்றோம்? ஜி, எங்க ஊர்ல இதுதான் வழக்கம், நாங்க எடுத்த உடனே தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடுவோம். இந்த விழா முடிகிற போதோ கூட்டம் முடிகிற போதுதான் நாங்கள் நாட்டுப்பெண் பாடிட்டு அப்படியே கலைஞ்சு போவோம், இதுதான் வழக்கம் அப்படின்னு நம்மாளுங்க சொன்னா இந்த பீஸ் எடுபடல. அப்புறம் போனவர் என்ன பண்ணாரு? போன ஆண்டு ஒரு கடிதத்தை எழுதினாரு சட்டப்பேரவைக்கு, எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு. உடனே சட்டப்பேரவை தலைவர் என்ன சொன்னாரு? நம்ம அப்பாவு ஐயா எழுதினாரு, இங்க பாருங்க, இது எங்கள் மரபு, இதை நீங்க புரிஞ்சுக்கணும், உங்க இஷ்டத்துக்கெல்லாம் மாத்த முடியாதுன்னு லெட்டர் கொடுத்துட்டாரு. இப்போ இந்த ஆண்டு தொடக்கம் சட்டப்பேரவை கூடுனோடனே 7:30 முடிவு பண்ணிட்டாரு நம்ம ஜி ஆளுநர் ஆட்டுத்தாடி. அவர் பாட்டு கிளம்பி வந்தவர் அவருக்கு அணிவகுப்பு மரியாதை கொடுக்கிறோம். அணிவகுப்பு மரியாதையை ஏத்துக்கிறாரு. ஏன்னா மரியாதை கொடுத்தா மட்டும் ஏத்துக்குவாங்க, ஆனா பிரஷர் கொடுத்தா ஏத்துக்காதுங்க இந்த கும்பல். அணிவகுப்பு மரியாதை எல்லாம் ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் அப்பாபு அவர்கள் நம்ம சட்டமன்றத்தினுடைய தலைவர் கூட்டிட்டு போய் அவரை உட்கார வைக்கிறாரு. அது அப்படியே தொடர்ந்து நடந்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு அவையா ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஆளு ஓட்டாரு, எஸ்கேப் ஆகி தெரிச்சு ஓடுறாரு. எதுக்கு ஓடினாருன்னா, அவர் போய் ட்விட்டர்ல என்ன சொல்றாரு? தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு இவங்க நாட்டுப்பண் பாடலைங்க, அதனால நான் கோச்சிட்டு வந்துட்டேன், இந்திய அரசியல் சாசன சட்டத்தையும் இந்திய தேசிய கீதத்தையும் சட்டப்பேரவையில் இவர்கள் அவமானப்படுத்தி விட்டார்கள்னு ட்வீட் போடுறாரு. அவர் அழிச்சார்ல ஒரு ட்வீட், அதுல இதைத்தான் போடுறாரு. நாம அரசியல் சாசன சட்டத்தை அசிங்கப்படுத்திட்டோமா, நாம தேசிய கீதத்தை அவமரியாதை பண்ணிட்டோமா. அட அரைவேக்காடுகளா! போன ஆண்டே நம்ம ஆளுநர் கடிதம் போட்டாரு, போன ஆண்டே நம்ம அவைத்தலைவர் அதுக்கு ரிப்ளை பண்ணி இதாயே எங்க மரபுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்தோடனே நீ ஓடினா என்ன அர்த்தம்? உள்ளடி வேலை பாக்குறேன்னு அர்த்தம். ஏற்கனவே திட்டமிட்டு இங்க இருந்து ஓடி போறதுக்கான திட்டமிடலோட நீங்க வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதோட நம்ம ஐயா எடப்பாடியா இருக்காருல்ல, தவளப்பாடி, அந்த தவளப்பாடி பேட்ச்ல யார் அந்த சார் அப்படின்னு குத்திக்கிட்டு கையில பதாகையிலோடு உள்ள போறாங்க. போன மனுஷன் அதை பொதுவா காட்டாம ஆளுநர் வரும்போது காமிச்சு விட்டார். அதுதான் ஆளுநருக்கு பயங்கர வைத்தறிச்சலா போச்சு. அதோட நம்ம அண்ணன் வேல்முருகன் இருக்காரு இல்லையா, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆளுநரே சொல்லுங்க, யார் அந்த சார்? நீங்க தானே பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் பொறுப்பேத்துக்கோங்க, இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் சொல்லுங்க அப்படின்னு அவர் பிடிச்சு கோஷம் போட ஆளுநர் பதறிட்டாரு. ஐயோ, சுத்து போட்டு சாத்த போறாங்க மாப்பிள்ள, கிளம்பு எஸ்கேப்ல ஓடினவர் தான். ஆனா அதுக்காக நான் ஓடினேன்னு சொல்ல முடியாதுல்ல. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டார், அத பத்தி நான் வாயே திறக்கல, எந்த தகவலும் வெளியே சொல்லல,
எப்படி மணிப்பூர் பற்றி எரிகிற போது மோடி மௌனம் காத்தாரோ, அவரெல்லாம் பீட் பண்ற அளவுக்கு நான் மௌனமா இருப்பேன், நான் யோகியனா இருப்பேன் அப்படின்னு உருட்டினாரு. உண்மை என்ன? தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சரை போடுங்கன்னு நம்ம சட்ட திருத்தம் பண்ணி கொடுத்திருக்கோம். அதுல கையெழுத்து போட்டு ஒன் ஜோலியை பார்க்க வேண்டியதானே? கையெழுத்து போட்டா முதலமைச்சர் பல்கலைக்கழகத்தை பார்த்துப்பாரு. கூடுதல் பாதுகாப்பான ஏற்பாடு தமிழ்நாடு அரசு செய்யும். ஆனா பல்கலைக்கழகத்துல நான் துணைவேந்தரையும் நியமிக்க மாட்டேன். நான் நியமிக்கிற துணைவேந்தர்களா அயோக்கிய பெயர்களா போட்டு நியமிப்பேன். பல்கலைக்கழக சிண்டிகேட்ல ஏபிவிபி, அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத், அதாவது சங்கி பயல்களுடைய மாணவர் சங்கம், அதுல இருக்கிற சங்கி பிள்ளைகளை எல்லாம் தூக்கி அதுல உறுப்பினரா போடுவோம். பல்கலைக்கழக சிண்டிகேட்ல நிர்வாக குழுவுல போட்டு அவங்களை எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். இப்படி உயர்கல்வி நிலையங்கள்ல காவியை புகுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தெளிவா இந்த பீஸ் ஆளுநர் ரவி தமிழ்நாட்டு முதலமைச்சரை பல்கலைக்கழகத்தின் வேந்தரா நியமிக்கிற அந்த சட்ட திருத்தத்துல கையெழுத்து போடல. உங்களுக்கு புரியுதா? உள்ளடி வேலை பார்க்கணும், வேந்தர்களை வச்சு காவி விஷயங்களை உள்ள பரப்பணும், காவி ஆட்களுக்கு பதவி கொடுக்கணும், இதெல்லாம் செய்யற ஜால்ராவை பக்கத்துல வச்சுக்கணும். ஒருவேளை முதலமைச்சரை வேந்தரா போட்டா இது எதுவுமே நடக்காது. அதனால இந்த பீஸ் எல்லாத்தையும் கடந்து போகுது. இப்ப என்ன ஆகி போச்சு? துணைவேந்தரே போடலங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல. துணைவேந்தர் இல்லாத ஒரு பல்கலைக்கழகத்துல யார் பொறுப்பு? வேந்தர் தானே பொறுப்பு. ஏன்னா நீ தான் துணைவேந்தரை போடல இல்ல, அப்ப நீ தானே நேரடி பொறுப்பு. ஆனா நீ வாயை திறக்கல இல்ல, அப்ப யார் அந்த சார்னு இவரை நோக்கி கேள்வி கேட்ட உடனே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஜி. இங்க உட்கார்ந்தா சுத்து போட்டு சாத்தி நம்மள காலி பண்ணிடுவாங்க, நம்ம மௌனமா இருக்க முடியாது, எஸ்கேப்னு ஓடிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு தலதெறிக்க ஓடினவர் தான் இவர். சோ எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுல கண்டனமே தெரிவிக்காத ஒரே பீஸ் தவளப்பாடி தான். எனக்கு அதிமுக மொத்தமா முடிஞ்சிச்சு, அது எப்படியாவது உசுறு பிடிச்சு வந்துடாதான்னு நம்மள மாதிரி ஆட்கள்லாம் திராவிட கட்சி ஒண்ணு இருந்துட்டு போட்டுமே நம்ம நினைக்கிறோம். நாம அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிட்டு போவோம், எதிர்க்க வந்து காவி சல்லிகள் உள்ள வந்து நிக்க கூடாது அப்படின்னு நம்ம கேக்குறோம், யோசிக்கிறோம். ஆனா இந்த கும்பலுக்கு அது குறித்த அறிவே கிடையாது. அங்க உட்கார்ந்துட்டு என்ன சொல்றாங்க? திட்டமிட்டே இவங்க எப்படி தெரியுமா அந்த அறிக்கை தயார் பண்ணாங்க, ஆளுநர் தெரிச்சு ஓடும்படியான அறிக்கை தயார் பண்ணிட்டாங்க. யார் சொல்றா? எடப்பாடி சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன், ஆளுநருடைய உரை இங்க வந்த பிறகு படிக்கிற உரை இல்ல, ஏற்கனவே இந்த உரை தயாரிக்கப்பட்டு அது ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுக்கப்பட்டு ஆளுநருக்கு அனுப்புவாங்க. ஆளுநர் அதை படிச்சுட்டு அவருக்கு மாற்று இருந்தா அந்த மாற்று இருக்கிற இடத்துல சொல்லுவார், எனக்கு இந்த இடத்துல மாத்தணும், எனக்கு இந்த காரணத்தினால மாத்தணும்னு அவர் திரும்ப அனுப்புவார். அதை சரி பண்ணி கொண்டு போய் திரும்ப கொடுத்துதான் ஒரு கையெழுத்து போட்ட பிறகு ஆளுநருடைய கையெழுத்தோடு தான் அந்த அறிக்கை வரும், அந்த அறிக்கை பிரிண்ட் ஆகும். புரியுதா? அப்போ ஏற்கனவே கொடுத்து அதை நீங்க வாசிச்சு நீங்க கையெழுத்து போட்ட ஒரு அறிக்கையை வாசிக்காம ஓடுனீங்கன்னா இந்த திருட்டுத்தனத்தை நீங்க பண்றதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டசபையை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு அவையை, அரசை இழிவுபடுத்துகிற வேலை தானே நீங்க பண்றீங்க. அப்ப இதை சர்ச்சையாக்குவதன் மூலமாக திசை திருப்பி இன்னைக்கு என்ன பத்தியே பேசணும், அதுதான் இந்த கும்பலோட வேலை. சாட்டையால் அடிச்சுக்கிட்டு என்னை பத்தியே பேசி, காரி துப்புனாலும் என்னை பத்தி காரி துப்பிட்டே இரு, ஆனா என்னை பத்தி தான் பேசணும், தூய் போட்டு மிதிச்சாலும் நீ என்னை பத்தி தான் பேசிட்டே இருக்கணும். அந்த கும்பல் இது. அதைத்தான் இன்னைக்கு ஆளுநர் செஞ்சிருக்கிறார். எல்லாம் தெளிவா திட்டமிட்டு அவர் கையெழுத்து வாங்கி வைத்த பிறகு அறிக்கையை பார்த்து ஓடிட்டாருன்னு நம்ம தவளப்பாடி பேசுறாரு. இது எவ்வளவு கேடு கட்டத்தனம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா மிஸ்டர் எடப்பாடி? தமிழ்நாட்டினுடைய அரசியல் மரபை கொச்சப்படுத்திட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற மரபை கேலி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அரசியல் பண்றதா நினைச்சுக்கிட்டு சாக்கடைத்தனமா வேலை பாக்குறீங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆளுநரை எதிர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. நாளைக்கு தமிழ்நாட்டை கொந்தளிக்கும். அப்போ வேண்டுமென்றே தமிழ்நாட்டு மக்கள் எதுக்காக ஓட்டு போட்டு இவங்களை அனுப்புனாங்களோ, தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கைகளை நிராகரித்து அவர்களுக்கான நலத்திட்டங்களை, நல்ல விஷயங்களை, அடிப்படை கட்டமைப்புகளை செய்ய விடாத மாதிரி மாத்தி வெறும் சர்ச்சைகளை மட்டுமே வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று காவி கும்பலும் அதற்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு அதுக்கு புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆளுநரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நேற்று தேர்வு செய்யப்பட்ட தோழர் பே சண்முகம் அவர்கள் கடுமையாக விமர்சித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவரும் அறிக்கை வெளியிட்டு தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோடு ஒன்றி போவதா ஆளுநருடைய வேலை, ஒழுங்கா இருங்கன்னு வலியுறுத்தி இருக்காரு. சரி விடுங்க, எதையோ உன சொல்றேன்னு வந்திருக்காருல, அதை நான் பாராட்டுறேன். அவர் வலியுறுத்தி தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாண்பை காப்பாத்துங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையான விமர்சனங்களை, கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளும் கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். ஆக ஆளுநருடைய வேலை என்ன அப்படின்னா, சும்மா
சர்ச்சையை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள குளிர்கால்ற வேலையை இங்கே செஞ்சிட்டு இருக்காரு. மிஸ்டர் ஆளுநர், நீங்க எங்களுக்கு அவசியமே இல்லை. தமிழ்நாடு அரசு ஒண்ணு பண்ணணும். திரும்ப திரும்ப இவரை கூப்பிட்டுக்கிட்டு இவருக்கு ஆளாத்தி எடுத்துக்கிட்டு இவரை தூக்கிட்டு போய் மரியாதை கொடுத்து அந்த மரியாதை காப்பாத்திக்க ஒரு ஆளே கிடையாது இவருக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும்? தெலுங்கானாவில் நடந்துச்சு பாருங்க. தமிழிசை அக்கா ஆளுநராக இருந்த போது அவங்கள கூப்பிடாமலே கூட்டத்தோட நடத்தி முடிச்சாங்க. சந்திரசேகர் ராவ் நடத்தி முடிச்சாரு. அது போல அசிங்கப்படுத்தினாதான் இந்த கும்பல் அடங்கும். இது தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு. இன்னொரு விஷயம், ஆளுநர் கும்பலுக்கு தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்தை இழிவு செஞ்சுட்டு இங்க உட்காரலான்னா ஒட்டுண்ணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் ஆடு மாடு கிடையாது. அடிச்சு விரட்டுற ஆளுங்க. ஸோ ஆளுநருக்கு பிடிக்கலன்னா கிளம்பிட்டே இருக்கலாம். சட்டிப்பான மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஆளுநர் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அதுதான் அவருக்கு சொல்ற நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ரெண்டாவது விஷயம், எங்க வரிப்பணத்துல தின்னுக்கிட்டு எங்களுக்கு நேரம் நெஞ்ச தூக்குறதெல்லாம் ஆளுநர் குறைக்கணும்.